அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்கினிய அல்லாவின் அடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் தேவைகள் இல்லாத மனிதர் யாரும் இல்லை. ஒருவருக்கு கடன் பிரச்சனை, இன்னொருவருக்கு குடும்ப கஷ்டம், சிலருக்கு தொழில் நஷ்டம், சிலருக்கு நோய், சிலருக்கு மன அமைதி இல்லாமை. இன்னும் சிலர் செய்வினை, சூனியம், கண் திருஷ்டி போன்ற பிரச்சனைகளால் வேதனைப்படுகின்றார்கள். ஒவ்வொருவரும் உள்ளுக்குள் ஒரு வலியோடு வாழ்கிறார்கள். யா அல்லாஹ், எப்போது என் பிரச்சனை தீரும் என்று இரவுகளில் கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தனது அடியார்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வழியையும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு தீர்வையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அமலானது பல பெரியோர்கள் அனுபவபூர்வமாக செய்து பயன் அடைந்த ஒரு முக்கியமான அமல். அது தான் சூரா முஜம்மில் ஓதுவதின் மகத்துவம். திருக்குரானில் 73வது அத்தியாயமாக இருக்கும். இந்த முபாரக்கான சூரா அல்லாவின் அருளும் இரகசியமும் நிறைந்த ஒரு அற்புதமான சூரா. இதனை நம்பிக்கையோடும் ஈமானோடும் முழு யகீனோடும் ஓதுகின்றவர்களுக்கு அல்லாஹ் பல கதவுகளை திறந்து வைக்கின்றான். நபிமார்களின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பினார்கள். அதேபோல் நாமும் அல்லாவின் பற்றி பிடிக்க வேண்டும். உலகத்தில் யாராலும் முடியாத காரியத்தையும் அல்லாஹ் ஒரு நொடியில் செய்து முடிக்க வல்லவன். குன் ஃபைகுன் என்று சொன்னால் போதும். ஆகவே நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது மிகச் சிறியது. இந்த அமலை எவ்வாறு செய்வது என்பதை கவனமாக கேளுங்கள். முதலில் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தால் உழு செய்து அமைதியான இடத்தில் அமருங்கள். ஆரம்பமாக 11 முறை ஸலவாத் ஓத வேண்டும். அல்லஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆல் சய்யிதினா முஹம்மதின் வஸல்லிம் என்று ஓதலாம். அதன் பிறகு சூரா முஜம்மிலை 11 முறை ஓத வேண்டும். அவசரமாக அல்லாமல் அர்த்தத்தை நினைத்து அல்லாவின் உதவியை எதிர்பார்த்து ஓதுங்கள். பிறகு இருகைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த சூரா முஜம்மிலின் பரக்கத்தை கொண்டு, இதன் இரகசியத்தை கொண்டு, இதற்காக நியமிக்கப்பட்ட மலக்குகளின் வசீலாவை கொண்டு என்னுடைய தேவையை நிறைவேற்றி தா என்று மனமுருகி கேட்க வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய தேவையை 7 முறை சொல்ல வேண்டும். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, திருமணத் தடையாக இருந்தாலும் சரி, தொழில் நஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஹலாலான தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையுடன் கேளுங்கள். அதன் முடிவில் மீண்டும் 11 முறை ஸலவாத் ஓத வேண்டும். இந்த அமலை தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாவின் அருளால் வாழ்க்கையில் மாற்றங்களை காண ஆரம்பிப்பீர்கள். மனதில் ஒரு அமைதி வரும். பிரச்சனைகளுக்கான வழிகள் திறக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் வரும். ஏனெனில் அல்லாஹ் நினைத்தால் ஒரு மனிதரின் நிலையை ஒரு இரவிலேயே மாற்றி விடுவான். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடாதீர்கள். எல்லாம் அல்லாவின் கட்டளையால் தான் நடக்கிறது. சூரா ஓதுவது ஒரு காரணம் மட்டுமே. உதவி செய்பவன் அல்லாஹ் மட்டுமே. ஆகவே அல்லாவின் மீது தவக்குல் வைத்து தொழுகையை பாதுகாத்து ஹராமை தவிர்த்து ஹலாலான வாழ்க்கையை நடத்த வேண்டும். பாவங்களை விட்டுவிட்டு துவாவை அதிகப்படுத்த வேண்டும். அப்போது தான் துவாவுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது. ஆனால் அல்லாஹ்வை பிடித்து கொண்ட மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். ஆகவே கவலைப்படாதீர்கள். கண்ணீர் விட்டாலும் அல்லாஹ்விடம் விடுங்கள், மனிதர்களிடம் அல்ல. இரவின் அமைதியில் அல்லாஹ்வை அழைத்து பாருங்கள். உங்கள் குரலை விட உங்கள் இதயத்தின் வலியை அல்லாஹ் நன்றாக அறிந்தவன். அல்லாஹ் நம்முடைய எல்லா ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய கஷ்டங்களை நீக்குவானாக. கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக. நோய்களுக்கு ஷிஃபா அளிப்பானாக. குடும்பங்களில் அமைதியையும் பரக்கத்தையும் தருவானாக. நம்மை குர்ஆனை பற்றி பிடித்த நல்ல அடியார்களாக ஆக்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.